Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி முழு விவரங்களை வழங்குகிறார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் குமார் அவருடைய தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேதம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல தங்களுக்கு உயர்நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்ற தாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தனக்கு கணக்கு தீர்க்க வேண்டியிருப்பதாக பொதுவெளியில் பேசியிருப்பதையும், அதன்படி ஏதேனும் ஒரு வழக்கில் தங்களை கைது செய்ய காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் குதிரை பேர வழக்கில் தங்களை காவலில் வைத்து விசாரிக்க அவசியமில்லை என உயர்நீதிமன்ற முன்ஜாமீன் வழங்கிய பின்பும் தொடர்ந்து தங்களிடம் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டப்படியான எந்த புலன் விசாரணையும் தாங்கள் தடுக்கவில்லை என்றும், காவல்துறையின் நிலுவையில் உள்ள ஏதேனும் ஒரு வழக்குல விசாரணைக்கு தங்கள் தேவைப்படுவதாக இருந்தால் தங்களுக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்பி காவல்துறை சம்மன் அனுப்பிய பிறகே விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்களுடைய மனுவில் தெரிவிக்கப்படுகிறது. எந்த விசாரணைக்கும் ஒத்துழைப்பு தயாராக இருப்பதால் சோதனை என்ற பெயர்ல தங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதி இளந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுவில் பொத்தம்பொதுவான உத்தரவை கோருவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாலும் மனுவுக்கு விரிவான பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி அசோக் குமார் அவருடைய தரப்புல குதிரை பேர வழக்குல முன்ஜாமீன் பெற்ற தங்களை வேறு வழக்குகளில் கைது செய்யக்கூடிய அச்சம் இருப்பதாகவும், வழக்குகளின் விசாரணையில் தலையிடவில்லை என்றும், மாறாக விசாரணைக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்களுடைய தரப்புல வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குதிரை பேர வழக்குல முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் சரணடைந்து முன்ஜாமீனை கூட பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இந்த சூழ்நிலையில தங்களை துன்புறுத்தக்கூடாது என்று எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியாது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் கோரியபடி, அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் கோரியபடி எந்த உத்தரவையும் இந்த வழக்குல பிறப்பிக்க முடியாது என்று கூறி அவர்கள் இருவருடைய மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.